உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏத்தி கட்டுங்கடா. அப்படியே கட்டுறா கட்டுறா. யார் இந்த நேரத்தில்? சனியா சொல்லுலே, ஏற்பாடெல்லாம் எப்படி இருக்கி? பிரமாதமா போயிட்டு இருக்கியா? ஸ்கூல்ல அந்த சமூகம் போட்டோ போட்டு ஒரு பேனர் வச்சிருந்தானுவ. இல்லையா, அதை நான் தான் எரிச்சு விட்டு சொன்னேனே. அதெல்லாம் என்னத்துக்குயா? அதை இறக்கியாச்சியா? அதை விட அழகா அம்சமா உங்க போட்டோவை போட்டு பிரமாதமா பேனரை வச்சாச்சு. சந்தோஷம்லே, சந்தோஷம். இல்லையே, அப்படியே ஊருக்குள்ள எங்கேயாவது அவன் போட்ட பேனர் வச்சிருந்தா நீ அதையும் இறக்கி வச்சுட்டு அந்த இடத்துல ஏன் போட்ட பேனரை தூக்கி நல்லா பெருசா வைங்க. சரிங்கய்யா, நைட்டு முடிஞ்சிடும். எனக்கு இதை விட வேற என்ன வேலை? வச்சட்டுமாயா? சரி 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 சரி, வச்சிரு. வெறும் வேலை நீ என் கூட போட்டி போடுதியா? இல்ல, நீ எதிரில் கூட நிக்க முடியாதுல்ல. என்னைக்கு நீ வேற நான் வேற, என்னைக்கு நீ எனக்கு கீழே தான் நான் உனக்கு மேலதான். இதுதான் உண்மை. Dear ladies and gentlemen of my native place, I am ஒரு நிமிஷம். எங்க இன்னொரு வாட்டி சொல்லு. Dear ladies and gentlemen of my ஒரு நிமிஷம். ஜென்டில் மேன் இல்ல, ஜென்டில் மென். இல்லை, அதான் எழுதிருக்கு. அதுல மேன் எழுதிருக்கு. மேன்னா ஒரு ஆம்பளை. ஜென்டில் மென், மென்னு சொன்னாதான் நிறைய ஆம்பளைங்களை சொல்றோம்னு அர்த்தம். இல்லை, அதுல உங்க அப்பா சவுந்தரபாண்டி இருப்பாரா? டேய், அவரும் ஆம்பளை தானே? இல்லை, அப்ப இதை திருத்தி எழுதி விடல. சவுந்தரபாண்டி இல்லாத மத்த ஜென்டில்மேன் எழுதி விடல. ஐயோ சண்முகம், ப்ளீஸ். இதெல்லாம் மேடை நாகரிகம். நம்மளோட பர்சனல் பிரச்சனையெல்லாம் இதுல காட்டக்கூடாது. தயவு செஞ்சு கொடுத்திருக்கிறத அப்படியே மனப்பாடம் பண்ணு ப்ளீஸ். அண்ணே, மைனி எல்லாம் சரியா தான் எழுதிருக்கோம். நீ மேல படி. It's an honor to speak before you. அத பிஃபோர்னு நீ வாசிக்க கூடாது. பிஃபோர். பிஃபோர். எங்க கரெக்டா சொல்லு. பிஃபோர் இல்ல, இட்ஸ் பிஃபோர். Before. ரைட். Before. என்னாச்சுங்க? இன்னும் நடு வீட்லயே உட்காந்துருக்கீங்க? யாராவது வராங்களா? ஆமா, என்னை ஏத்திட்டு போக வாகனத்தோட வாரான் எமன். காத்துக்கிட்டு கிடக்கண்ணா. ஒரு கேள்வி கேட்டா சாதாரணமா பதில் சொல்ல வருதா பாரு இந்த மனுஷனுக்கு. எப்ப பாரு குதர்க்கமா பேசுறதே வேலையா போச்சு. இன்னும் அங்க தூங்கலன்னு கேட்டதுக்கு இப்படியா? எப்படிடைய தூக்கம் வரும்? எப்படி தூங்க முடியும்? அண்ணன் மகன் தான் என் தூக்கத்தை எடுத்துட்டானே அவன். பிறகு எப்படி முடியும்? ஆமா, அவன் தான் மரியாதையா உன் தூக்கத்தை கொடுன்னு சொல்லி கத்திய காட்டி பறிச்சுட்டு போயிட்டானாக்கும். பேச்ச பாரு. நீங்க தூங்குங்க, தூங்காட்டி விடிய விடிய முழிச்சுக்கிட்டே இருங்க. எனக்கு என்ன? எனக்கு உறக்கம் வருது. நான் போய் உறங்க போதேன். ஏட்டி அசுக்கி, நீயும் போய் படுப்போ. அவர் இன்னும் வரலையே. சாப்பிட்டாரா இல்லையான்னு கூட தெரியலையே. வந்து கூப்பிட்டா சோறு போடு. இப்ப என்ன? போ. நில்லடியே. இப்ப என்ன? உனக்கு என்ன? உறக்கம் வரத்தான் செய்யும். நான் தோத்தா உனக்கு சந்தோஷம், நல்ல நிம்மதியா உறங்குவேன். ஆனா நான் அப்படி இல்லையே. நாளைக்கு நான் உன் அண்ணன் அவனை ஜெயிச்சு ஆகணுமே. சரிங்க,
அதுக்கு நான் என்ன செய்ய? நீ உறங்க வேண்டாம். இப்படி என் கூட வந்து உட்காரு. என்னங்க சொல்லுதிய? உறங்காம நான் என்னத்த செய்ய? நான் உறங்கலைன்னா நீயும் உறங்க கூடாது. நான் முழிச்சிருக்கிற வரை உன்னையும் உறங்க விட மாட்டேன். என்ன நல்ல மனசு, என்ன நல்ல மனசு. நீங்க விடிய விடிய உறங்காம சாம கோடாங்கி மாதிரி உக்காந்துகிட்டு இருப்பிய. அது வரைக்கும் நானும் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கவா? ஆமா, உட்கார்ந்துகிட்டு இருக்கணும். நான் உன் புருஷன் தானே, உட்காரு. இதே புருஷன்தான் விடிஞ்சு விடியாம கண்ணை கூட திறக்காம ஏ பாக்கியம் தண்ணி கொண்டா, ஏ பாக்கியம் காப்பிய கொண்டா, ஏ பாக்கியம் பேப்பரை கொண்டான்னு கேப்பிய. உசுர வாங்குவிய. உங்க கூட சேர்ந்து நானும் உறங்காம விடிய விடிய இங்கே இப்படியே உட்காந்துருந்தேன்னு வச்சுக்கோங்க, எல்லா வேலையும் எவ பாப்பா? என்னாலெல்லாம் முடியாதுங்க. நீங்க இங்கே கிடங்க, நான் போய் உறங்குதேன். பா, நானே போய் எல்லாத்தையும் பார்த்துட்டேன்பா. எல்லா ஏற்பாடும் சிறப்பா இருக்கு. உங்க பேரை தான் அம்சமா வச்சிருக்காங்கப்பா. அந்த வெறும்பாய பேரு எங்கேயுமே இல்ல. இப்பதான்லே எனக்கு நிம்மதி. அவனை தான் நினைச்சு நான் உறங்காம காத்துக்கிட்டே கிடந்தேன். எங்க அண்ணனை நினைச்சா பயமா இருக்குல்ல? பொறவேதுக்கு அண்ணனையே நினைச்சிட்டு இருக்கீங்க? பாக்கியம், முதல்ல விழுங்கிறது போ சொல்லு. நான் எங்க போவேன்? நான் போயிட்டா மட்டும் நீங்க அண்ணனை ஜெயிச்சிருவியலா? இந்த ஆறுங்க மாமா, கத்துனா எதுவும் நடக்காது. எங்க அண்ணன் கோவக்காரன் தான். ஆனா அவனையே அன்பா கூப்பிட்டு விட்டு கொடுப்பா சண்முகம்னா யோசிக்காம விட்டு கொடுத்துரும். ஏன் உசுர கூட கொடுக்கும். எங்க அவனுக்கு போனை போட்டு அவன் உசுரை கொடுக்க சொல்லு. கொடுக்குறானான்னு பாப்போம். இந்த திமிரு தனந்தேன் எங்க அண்ணன் கிட்ட உங்களை தோத்து போக வைக்குது. அவகிட்ட இப்படியே திமிரா பேசிட்டு இருந்தா ஒரு நாளும் உங்களால எங்க அண்ணனை ஜெயிக்கவே முடியாது. பாத்துருவோம். நாளைக்கு ஸ்கூல்ல இருக்கு உங்க அண்ணனுக்கு திருவிழா. ஒன்னும் பண்ண முடியாது. நாளைக்கு எங்க அண்ணன் ஸ்கூலுக்கு வரத்தேன் செய்யும். நீங்க முன்னாள் பிரசிடென்ட்னா எங்க அண்ணன் இப்ப பிரசிடென்ட். என்னடா என்ன சொல்லுதா இவ? பா, அவன் நடக்கிறத தெரியாம உளறா. நீ பேசாம வாப்பா. நாளைக்கு அவன் ஸ்கூலுக்கு வர மாட்டான். அம்படுத்தான். நீ டென்ஷன் ஆகாம வா. அங்க வந்து 50 பேர் முன்னாடி அவன் சரிக்கு சமமா உட்காந்து சரிக்கு சமமா பேசினான்னு வையமே. அதை விட அசிங்கம் எனக்கு வேற எதுவுமே கிடையாது. இல்ல, நான் தான் பார்த்துட்டேன்னு சொல்லுதேன் இல்ல. பா, நீ வாப்பா. போறத பாரு. உள்ள அம்புட்டும் பயம், ஆனா வெளிய பெரிய வீர மாதிரி பேச்சு வேற. எங்கன்னு போய் இந்த கருமத்தை சொல்ல. சரி, நீ போய் படுட்டி. விடிஞ்சா எக்கச்சக்க வேலை இருக்கு, போ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.